Hi friends, welcome to my channel. இதான் நம்ம சேனல்ல போடுற செகண்ட் வீடியோ. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா be verbs பத்தி தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, be verbs. அதுல be அப்படினா இருன்னு அர்த்தம். be மட்டும் எடுத்துக்கோங்க. be அப்படினா மீனிங் என்ன? இரு. இத வச்சு குட்டி குட்டி சென்டென்ஸ் உருவாக்கலாம் பாருங்க. be happy அப்படினா சந்தோஷமாக இரு. இரு அப்படினா என்ன? be. சந்தோஷமாக இரு. ஓகே. be bold அப்படினா தைரியமாக இரு. be careful அப்படினா கவனமாக இரு. be kind அப்படினா அன்பாக இரு. be quiet அப்படினா அமைதியாக இரு. ஓகே. be வச்சு இப்படி குட்டி குட்டி சென்டென்ஸ் நம்ம உருவாக்கலாம். இனி be verbs அப்படினா என்னன்னு பார்க்கலாம். எப்போ எங்க யூஸ் பண்ணனும் அப்படினு பார்க்கலாம். இந்த be verbs பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு verb-னா என்னன்னு தெரியணும். இந்த verb பத்தி நான் day 1 கிளாஸ்ல வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். சப்ஜெக்ட்னா என்ன, verb-னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இத பாருங்க. அப்பதான் உங்களுக்கு be verb-னா என்னன்னு ஈஸியா புரியும். ஓகே, இப்ப verb பத்தி லைட்டா பார்க்கலாம். verb அப்படினா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் verbன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல என்னெல்லாம் செயல் செய்வோமோ அது எல்லாமே verb தான். இப்ப பாருங்க, cook சமைக்கிறது, eat சாப்பிடுறது, run ஓடுறது, write எழுதுறது, play விளையாடுறது, அப்புறம் push பண்றது, watch டிவி பார்க்கிறது, அதுக்கப்புறம் read பண்றது படிக்கிறது, இது எல்லாமே என்ன? ஒரு செயல். இததான் verbன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த செயல் எல்லாமே என்ன? verb. இந்த verb action verb இல்லனா main verbன்னு சொல்லுவோம். ஓகே, இத action verb இல்லனா main verbன்னு சொல்லுவோம். பாருங்க, எக்ஸாம்பிள் I play அப்படினா நான் விளையாடுகிறேன். இல்ல என்ன செயல் நடக்கு? விளையாடுகிற செயல். இந்த விளையாடுகிற செயல் தான் என்ன? verb. இந்த விளையாடுகிற செயலை யார் பண்றா? I, நான். அப்போ ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். இப்போ இந்த விளையாடுகிற செயலை யார் பண்றா? I, நான். அப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன? I. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. He writes, அவன் எழுதுகிறான். இல்ல என்ன செயல் நடக்கு? எழுதுகிற செயல். இந்த எழுதுகிற செயலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? verb. ஓகே, இந்த எழுதுகிற செயலை யார் பண்றா? he, அவன். இப்படி ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ verbனா என்னன்னு தெரியும், சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும், அப்படிதானே? இனி நம்ம be verbனா என்னன்னு பார்க்க போறோம். இப்பதான் டாபிக் உள்ளே வரோம். நல்ல கவனிங்க. be verb அப்படின்னா am, is, are, was, were, will be. இததான் be verbன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த be verb எப்ப யூஸ் பண்ணுவோம்னா தன்னுடைய நிலையை சொல்லும் போது. நிலை அப்படின்னா ஸ்டேட். தன்னுடைய நிலையை சொல்லும் போதுதான் இந்த be verb யூஸ் பண்ணுவோம். தன்னுடைய நிலைனா தன்னை பற்றி மட்டும் கிடையாது. உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இப்படி யாரா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்ல உங்க அக்கா, அண்ணா, இப்படி யாரா இருக்கட்டும், அவங்கள பற்றி பேசுறீங்க, அவங்களோட நிலையை சொல்றீங்க அப்படின்னா இந்த be verb யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த be verb மட்டும் தான் வரும். ஒருத்தங்களோட நிலையை சொல்றீங்க அப்படின்னா இந்த be verb மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஒருத்தங்களோட நிலையை சொல்லும் போது be verb யூஸ் பண்ணணும். அந்த நிலைனா என்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நேம். நம்மளோட நேம் சொல்லும் போது இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். I am ஆலியா, I am ஷான், இப்படி நம்மளோட நேம் சொல்லும் போது இந்த be verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பொசிஷன். பொசிஷன்னா நீ என்னவா இருக்க அப்படின்னு கேட்டா நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் வந்து டீச்சரா இருக்கேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது நம்ம இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, I am a student, அவன் என்னவா இருக்கான்? He is a doctor அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போது இந்த be verb யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேட்டா நான் சென்னையில இருக்கேன். இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்க, அப்ப நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் காலேஜ்ல இருக்கேன், இப்படி சொல்றதுக்கு நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல நீ எங்கிட்டு வார அப்படி
கேட்டா நான் சென்னையில இருந்து வரேன், நான் மும்பைல இருந்து வரேன், இப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, I am at school. இல்லனா நீங்க காலேஜ்ல இருக்கீங்கன்னா I am at college. ஓகே, இப்படி நம்ம பிளேஸ் சொல்லும்போது இந்த be verb தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரிலேஷன். ரிலேஷன் அப்படின்னா இப்போ அது யாருன்னு உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா he is my father, அது என்னோட அப்பா. அது வந்து யாரு, அது என்னோட அம்மா அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அது என் அக்கா அப்படின்னு சொல்லும்போது he is my father இல்ல she is my mother. ஓகே, அது என்னோட அக்கா அப்படின்னு சொல்லும்போது she is my sister. இப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா நம்மளோட ஃபீலிங்ஸ். நான் இப்போ என்ன மூட்ல இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன் இல்ல சேடா இருக்கேன், கவலையா இருக்கேன் இல்ல டயர்டா இருக்கேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, நான் பசியில இருக்கேன் அப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். I am happy, I am hungry அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, நான் பசியா இருக்கேன் அப்படின்னு. அப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம இந்த be verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட குணங்கள். நம்மளோட குணங்களை சொல்லும் போதும் இந்த be verb யூஸ் பண்ணுவோம். நம்மளோட குணங்கள்னா நம்மள மட்டும் இல்ல, நீங்க யார சூஸ் பண்றீங்களோ அவங்கள சொல்லும் போது. ஓகே, he is a good person. ஓகே, அவன் நல்லவன், கெட்டவன், ஏழை, அப்புறம் பணக்காரன், இப்படி எல்லாம் நம்ம ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணுவோம்ல, இப்படி மென்ஷன் பண்ணும்போது நம்ம இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, he is a good person. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளோட உடல் தோற்றம். இப்போ அவ வந்து ஃபேட்டா இருக்கா, ஸ்லிம்மா இருக்கா, ஹைட்டா இருக்கா, வெயிட்டா இருக்கா, இப்படி ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சொல்லுவோம்னா அதுக்கு இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, you are slim, நீ வந்து ஸ்லிம்மா இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த be verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஏஜ். ஏஜ், நம்மளோட ஏஜ் சொல்றதுக்கும் இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். I am 25 years old, எனக்கு 25 வயசு ஆகுது. இப்போ அவனுக்கு 2 வயசு ஆகுது அப்படின்னு சொன்னா he is 2 years old. ஓகே, இப்படி ஏஜ் சொல்லும் போதும் நம்ம be verb தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம நேஷனாலிட்டி சொல்லும் போது யூஸ் பண்ணுவோம். I am an Indian அப்படின்னு நம்மளோட நேஷனாலிட்டி சொல்லுவோம்ல, அதுக்கும் be verb தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல நம்ம பாயா கேலான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம்ல, அதுக்கும் இந்த be verb தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி தன்னை பற்றி இல்ல யார பற்றி பேசுறீங்களோ அவங்களோட நிலையை சொல்றீங்களோ, இது எல்லாம் தான் நிலை. அவங்களோட நிலையை சொல்லும் போது இந்த be verb தான் மெயின் வெர்பா வரும், வேற எந்த வெர்புமே வராது. ஓகே, இந்த be verb மட்டும் தான் மெயின் வெர்பா வரும். ஆனா வரும் எப்ப வரும்னா, ஒரு செயல் வந்து நடந்து கொண்டே இருக்கும் போது இந்த be verbும் ஆக்ஷன் verbும் வரும். ஒரு செயல் வந்து கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்கிறான், அவன் சமைத்து கொண்டே இருக்கிறான், இப்படி ஒரு செயல் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு கொஞ்ச நேரமா அப்படின்னு சொல்லும் போது இந்த be verbும் ஆக்ஷன் verbும் வரும். ஆனா தன்னை பற்றி தன்னுடைய நிலையை சொல்லும் போது be verb மட்டும் தான் வரும். ஆனா ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கிறது, கண்டினியூவா நடந்துட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த be verb கூட ஆக்ஷன் verb வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I am playing. ஓகே, I am playing அப்படின்னா நான் விளையாடிக்கொண்டே இருக்கிறேன். ஓகே, இந்த செயல் வந்து கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு, நான் விளையாடிக்கொண்டே இருக்கிறேன். நான் விளையாடுகிறேன் அப்படின்னா I play. ஓகே, இந்த செயல் வந்து இப்போ நடக்குது, இப்போ இந்த நேரத்துல நடக்கிறது I play. I am playing அப்படின்னா நான் விளையாடிக்கொண்டே இருக்கிறேன், இது கண்டினியூவா கொஞ்ச நேரமா நடந்துட்டே இருக்க செயல் தான் என்ன, I am playing. ஓகே, இந்த கண்டினியூவா நடந்துட்டே இருக்க இந்த செயலுக்கு தான் என்ன be verbும் ஆக்ஷன் verbும் சேர்ந்து வரும். இதுதான் என்ன present continuous tense ன்னு சொல்லுவோம். இந்த present continuous tenseல தான் be verbும் ஆக்ஷன் verbும் சேர்ந்து வரும். ஓகே, இப்ப பாருங்க, இந்த present continuous tense வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஆக்ஷன் verb இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் verbல லாஸ்ட் வந்து ing ல முடியும். இந்த ing ல முடிஞ்சுனா அது present continuous tense. இத பத்தி நான் அடுத்த வீடியோல போடுறேன். இப்ப be verbனா என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுல அத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப be verbனா என்னெல்லாம் பார்த்தோம், am, is, are, was, were, will be. ஓகே, இதுதான் be verb.
இதுல இந்த be verb வந்து 3 டைப்ஸா பிரிக்கலாம். ஓகே, இந்த 3 டைப்ஸா பிரிச்சு present form, past form, future form. ஓகே, present form அப்படினா present அப்படினா என்ன? இப்போ இந்த நேரத்துல நடக்கிற செயல். இப்போ இந்த நிலை அப்படினா செயல் வராது. இப்போ இந்த நேரத்துல நம்ம என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படி சொல்றது தான் என்ன present. ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன past form. past அப்படினா ஏற்கனவே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான் நம்ம past அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன future form. நாளைக்கு என்ன நடக்கு, நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம் நடக்கக்கூடியதை சொல்றதா என்ன future. ஓகே, presentல என்ன be verb வரும்? am, is, are. ஓகே, am, is, are. pastல was, were. futureல will be. ஓகே, இனி நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு be verb கூட என்னென்ன சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம். ஓகே, இப்போ பிரசன்ட். பிரசன்ட்னா என்ன? இப்போ இருக்கிற நிலையை சொல்றது. ஓகே, இப்போ இருக்கிற நிலையை சொல்லும்போது be verb என்னெல்லாம் வரும்? am, is, are. இதுல ஃபர்ஸ்ட் வந்து am பத்தி பார்க்கலாம். am அப்படின்னா சப்ஜெக்ட் I வரும்போது மட்டும் தான் வரும். ஓகே, சப்ஜெக்ட் I வரும்போது தான் am வரும். சப்ஜெக்ட் I வரும்போது அதுக்கு அடுத்து இந்த am வந்து அப்படின்னா பாருங்க, நான் இருக்கிறேன். ஐனா என்ன? நான். am அப்படின்னா இருக்கிறேன் அர்த்தம். நான் இருக்கிறேன். ஓகே, புரியுதா? I am, நான் இருக்கிறேன். நான் என்னவா இருக்க, நான் எப்படி இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த be verb யூஸ் பண்றது. I am அப்படின்னா நான் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, I am வாமிகா, என்னுடைய பேரை சொல்றது. I am at college, நான் வந்து காலேஜ்ல இருக்கேன். I am an Indian, நான் வந்து இந்தியன். I am a girl, நான் ஒரு girl. ஓகே, இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம be verb am யூஸ் பண்றோம். ஓகே, புரியுதா? ஓகே, present formல அடுத்த be verb என்ன? is. ஓகே, is அப்படின்னா subject he, she, it வரும்போது is வரும். ஓகே, he க்கு அப்புறம் subject he க்கு அப்புறம் is வரும்போது என்ன வரும்? அவன். he னா என்ன? அவன், அவன் இருக்கிறான். she க்கு அப்புறம் is வரும்போது அவள் இருக்கிறாள். it க்கு அப்புறம் is வரும்போது அது இருக்கிறது. it அப்படின்னா மனுஷங்களை மென்ஷன் பண்ணாது. இது அனிமல், பேட், அப்புறம் திங் இதெல்லாம் தான் மென்ஷன் பண்ணும். ஓகே, அப்போ இந்த he is, she is, it is அப்படின்னா என்னன்னு தெரியுதுல்ல? அவன், அவள், அது, இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறது. ஓகே, இப்ப பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் he is a doctor, அவர் ஒரு மருத்துவர். he is my son, அவன் என்னுடைய பையன். ஓகே, she is beautiful, அவள் அழகாக இருக்கிறாள். she is a nurse, அவள் ஒரு நர்ஸ். அப்புறம் என்ன? it is hungry, அது பசியுடன் இருக்கிறது. அது அப்படின்னா என்ன? மனுஷங்களை மென்ஷன் பண்ணாது. இது அனிமல், பேட் இப்படிப்பட்டதான் சொல்லும். ஓகே, it is my pen அப்படின்னா அது என்னுடைய பென். ஓகேயா? புரிஞ்சுதா? இப்படி சப்ஜெக்ட் he, she, it வரும்போது தான் be verb is வரும். ஓகேவா? அடுத்த present form என்ன? are. are வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் you, we, they வரும்போது தான் are யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே என்ன? ப்ளூரல் ஃபார்ம். ஒண்ணுக்கு மேற்பட்டதை சொல்லும் போது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, you are அப்படின்னா நீ இருக்கிறாய். you அப்படின்னா ஒரு ஆளை மென்ஷன் பண்ணாலும் you தான் வரும். ஒண்ணுக்கு மேலும் you தான் வரும். ஓகே, நீ இருக்கிறாய் இல்லைன்னா நீங்கள் இருக்கிறீர்கள். we are அப்படின்னா நாங்கள். we என்ன? நாங்கள். are இருக்கிறோம், இருக்கிறீர்கள், இருக்கிறோம். அதுக்கப்புறம் they are, அவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, are வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கிறீர்கள், இருக்கிறோம், இருக்கிறார்கள். ஓகே, இப்ப பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். you are slim, நீ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற அப்படின்னு சொல்லுவல்ல. அடுத்து you are students, நீ வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன? we are children, நாங்கள் வந்து குழந்தைகள். அப்புறம் we are in சென்னை, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். இல்ல நீங்க ஸ்கூல்ல இருக்கீங்கன்னா நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறோம். we are at school. ஓகே, they are happy, அவர்கள் வந்து ஹாப்பியா இருக்கிறார்கள். they are my friends, அவர்கள் என்னுடைய friends. ஓகே, புரியுதா?
யூ வி தே இந்த சப்ஜெக்ட் வரும்போது பி வெர்ப் ஆர் வரும். ஓகே, இது ப்ளூரல் ஃபார்ம். நம்ம பிரசன்ட் ஃபார்ம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி முடிஞ்சது. ஆல்ரெடி முடிஞ்சதுக்கு பி வெர்ப் என்ன வரும்னா வாஸ் வேர். இல்ல ஃபர்ஸ்ட் வாஸ் பத்தி பார்ப்போம். வாஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ ஹி ஷி இட் வரும்போது வாஸ் வரும். ஓகே, இந்த ஐ ஹி ஷி இட் வந்து சிங்குலர் ஃபார்ம். ஓகே, ஒன்னே ஒன்னா மென்ஷன் பண்றது. இப்போ ஐ சப்ஜெக்ட் ஐக்கு அப்புறம் வாஸ் பி வெர்ப் வரும்போது நான் ஐனா என்ன நான் இருந்தேன். நான் ஏற்கனவே இருந்தேன் இருந்தேன். he was அப்படின்னா அவன் இருந்தான். she was அப்படின்னா அவள் இருந்தாள். he she it இதெல்லாம் தெரியும்ல, அவன் அவள் அது. அப்புறம் it was அப்படின்னா அது இருந்தது. ஓகே, was அப்படின்னா இருந்தேன் இருந்தான் இருந்தாள் இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. I he she it இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I was happy நான் ஹாப்பியாக இருந்தேன். நான் வந்து நேத்திக்கு ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் நான் பிஸியா இருந்தேன், போன வாரம் ஃபுல்லா பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவல அப்படி. அதுக்கப்புறம் he was in சென்னை அவன் சென்னையில் இருந்தான். நேத்திக்கு அவன் சென்னையில இருந்தான். இல்ல போன வாரம் ஃபுல்லா சென்னையில தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவல அதுக்கு. she was tall அவள் வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தா அப்படின்னு சொல்லல. அவ வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தா வெயிட்டா இருந்தா இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது முடிஞ்ச செயல். அப்புறம் முடிஞ்ச செயல் கிடையாது, முடிஞ்ச நிலை, தன்னோட நிலையை சொல்றது. இட் வாஸ் ஆக்டிவ் அப்படின்னா அது சுறுசுறுப்பாக இருந்தது. ஏற்கனவே அது நேற்றுக்கெல்லாம் சுறுசுறுப்பா இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. டாக் எல்லாம் சில நேரம் எப்படி இருக்கும், நேற்று நல்ல சுறுசுறுப்பா இருக்கும், ஆனா இப்போ அது அப்படியே மயனம் போல இருக்கும். அதுக்குதான் நம்ம நேற்றுக்கு சுறுசுறுப்பா இருந்து இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையா அதை சொல்றது. ஓகே, சப்ஜெக்ட் வந்து ஐ ஹி ஷி இட் வரும்போது வாஸ் பி வெர்ப் வாஸ் வரும். ஓகே, அடுத்த பாஸ்ட் ஃபார்ம் என்ன வேர். வேர் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் வரும் யூ வி தே. ஓகே, சப்ஜெக்ட் யூ வி தே வரும்போது பி வெர்ப் வேர் வரும். இது வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, வாஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம், வேர் வந்து ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, யூ வேர் அப்படின்னா நீ இருந்தாய், நீங்கள் இருந்தீர்கள். ஓகே, ஏற்கனவே முடிஞ்சது. யூக்கு நீயும் வரும் நீங்களும் வரும். ஓகே, we were அப்படின்னா நாங்கள் இருந்தோம். they were அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள். ஓகே, were வரும்போது இருந்தீர்கள் இருந்தோம் இருந்தார்கள். ஓகே, you we they இது சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குல்ல, நீ இல்லனா நீங்கள் நாங்கள் அவர்கள். ஓகே, அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. you were busy நீங்கள் பிஸியாக இருந்தீர்கள். நேற்று நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லல இருந்தீர்கள். we were at dinner நாங்கள் இரவு உணவில் இருந்தோம். நேற்று நைட்டு நாங்க இரவு உணவில் இருந்தோம். ஓகே, they were angry அவர்கள் கோபமாக இருந்தார்கள். நேற்று வந்து ரொம்ப கோபமா இருந்தான் அப்படின்னு சொன்னல, அதான் அவர்கள் வந்து கோபமாக இருந்தார்கள். ஓகே, சப்ஜெக்ட் யூ வி தே வரும்போது பி வெர்ப் வேர் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து என்ன ஃபியூச்சர். ஃபியூச்சர் ஃபார்ம் என்னன்னா நம்ம நாளைக்கு நடக்கக்கூடியது, நாளன்னைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம் இப்படி எல்லாம் சொல்லல. அடுத்த வருஷம் நான் டாக்டர் ஆயிடுவேன், நான் நாளைக்கு சாயங்காலம் இந்த நேரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃபியூச்சர். ஓகே, நாளைக்கு நடக்கக்கூடியது, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது. அதுக்குதான் பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், வில் பி. ஓகே, இது சப்ஜெக்ட் ஐ வி யூ தே ஹி ஷி இட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வில் பி தான் யூஸ் பண்ணுவோம். பி வெர்ப் வில் பி தான் ஃபியூச்சருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்கு வில் பி. ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். வி வில் பினா வீனா நாங்கள், நாங்கள் இருப்போம். அடுத்து யூ வில் பி அப்படின்னா நீங்கள் வரும். நீனா இருப்பாய், நீங்கள்னா இருப்பீர்கள். they will be அப்படின்னா they அவர்கள் இருப்பார்கள். he will be அப்படின்னா அவன் இருப்பான். she will beனா அவள் இருப்பாள். it will be அப்படின்னா அது இருக்கும். ஓகே, நாளைக்கு தன்னோட நிலை என்னவா இருக்கும் அதை பற்றி சொல்றது. ஓகே, இனி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, ஃபியூச்சருக்கு தனித்தனி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வில் பி a டாக்டர். நான் வந்து ஃபியூச்சர்ல டாக்டரா இருப்பேன் அப்படின்னு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம், எப்போ ஆனாலும். ஆனா ஃபியூச்சர்ல நான் டாக்டரா இருப்பேன். அதுக்கப்புறம் we will be at college tomorrow. நாளைக்கு நாங்க வந்து இந்த நேரம் காலேஜ்ல இருப்போம் அப்படின்னு சொல்றது. you will be at home. நீங்கள் இந்த நேரம் நாளைக்கு வீட்ல இருப்பீர்கள், இல்ல அடுத்த வாரம் இந்த நேரம் வீட்ல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றது. they will be in Mumbai. அவர்கள் வந்து அடுத்த மாசம் இதே நேரம் மும்பைல இருப்பார்கள், ஃபியூச்சர்ல மும்பைல இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது. தேனா அவர்கள். he will be good cricket player. ஹீனா என்ன? அவன். அவன் வந்து ஃபியூச்சர்ல குட் கிரிக்கெட் பிளேயரா ஆகுவான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் she will be good teacher. ஷீனா அவள். அவள் வந்து ஃபியூச்சர்ல குட் டீச்சரா ஆகுவா அப்படின்னு சொல்றது. it will be active. அது வந்து ஆக்டிவா ஆகும், நாளைக்கு ஆக்டிவா இருக்கும். இப்ப ஆக்டிவா இல்லாட்டியும் அது ஃபியூச்சர்ல ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகே, it will be active. ஃபியூச்சர் ஃபார்ம்ல வந்து சப்ஜெக்ட் I, we, you, they, he, she, it வரும்போது be verb என்ன வரும்? will be வரும். ஓகே, இப்ப நம்ம present, past, future இந்த மூணுமே நம்ம பார்த்துட்டோம். be verb வந்து கிளியரா பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.